எனக்கு தெரிஞ்ச அவருக்கு ஒரு 300 கோடி ரூபாய் சொத்து இருக்குங்க. நாங்கள் அடிக்கடி அவர் ஹோட்டல் போவோம், கூப்பிடுவோம், சாப்பிடுவோங்க. கூட ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. சாப்பிட்ற வரைக்கும் 1 மணி நேரம் ஆனாலும் டைனிங்கில் இருப்பாருங்க. இப்போ இந்த நிகழ்ச்சி அவர் பார்த்துட்டு தான் இருப்பாருங்க. டைனிங்கில் இருப்பாருங்க. ஆனால் அந்த பில் வரும்போது அவர் காணாமல் போயிருப்பார். 300 கோடி ரூபாய் சொத்து. ஆமாம், காணாமல் போயிடுவாருங்க. இது 1 முறை 2 முறை இல்லைங்க, நிறைய முறை நடந்துருக்குங்க. ஆனால் இன்னொன்று என்னன்னா, அவர் என்றைக்குமே எங்களை கூப்பிட்டதில்ல வாங்க சாப்பிட்லான்னு. நாங்கள் தான் கூப்பிடுவோம். அப்போது எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு கேட்டார், என்ன சார் கரெக்டாக நானும் பார்க்குறேன், இது ஒரு 4வது முறை பில் வரும்போது மட்டும் அவர் அங்கே போயிடுறாரு அப்படின்னு. நான் சொன்னேன், அதனால தான் அவர்கிட்ட 300 கோடி சேர்ந்துருக்கு. புரியுதுங்களா? ஏன்னா அவர் கூப்பிடல, நம்ம தான் கூப்பிட்டோம். அதனால தாங்க அந்த 300 கோடி பணம் சேர்ந்துருக்கு. இதை நம்ம ஒரு ஜோக்காக எடுத்துக்கிட்டா கூட, ஆனால் நிஜம் அதுதாங்க. இந்த திட்டமிடல் சொல்லும் போது நம்ம நிறைய சொல்கிறது இதுதாங்க. நீங்கள் என்ன தான் பணம் சம்பாதிச்சாலும் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்குன்றது முக்கியம் இல்லை. முதல் சேமிக்கிற பழம். 100 ரூபாய் சேமிங்கன்றா, நீங்கள் ரொம்பவே சேமிக்க வேண்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 100 ரூபாய் சேமிங்க. 100 200 ஆக்குங்க, 200 300 ஆக்குங்க, 300 500 ஆகிடுங்க. அப்போது பணத்தோட மகிமை என்னன்னாங்க, பணம் வர்ற வழியை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வேண்டான்னாலும் அந்த பணம் வந்துக்கிட்டு இருக்கும். அதுதான் அதோட முக்கியமான விஷயம். பணத்துக்கு ஒரு பெரிய மகிமை உண்டுங்க. ஆமாம், அது பணம் வர்ற வழியை நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். இன்றைக்கி வளர்ந்த அத்தனை பேரும், நீங்கள் நம்ம அண்ணாந்து பார்க்குற அத்தனை பேரும் பணம் வர்ற வழியை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அதுக்காக அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா இல்லை, ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பணம் வர்ற வழியை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஊர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊற்று மாதிரி தாங்க. ஒரு ஊற்றுல தண்ணி வந்ததுன்னா அந்த ஏரியாவே வெள்ளமாக மாறி போயிடுங்க. அந்த மாதிரி தாங்க பணம் வர்ற வழியை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியாபாரம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்குங்க. அந்த ஐடியாவை நீங்கள் தான் டெவலப் பண்ணணும். அவங்க எப்படி சார் கடன் அடைக்கலாம், என்ன பண்ணி சரி பண்ணலாம்? அதுதான் சொல்கிறாங்க. வியாபாரம் இப்போ ஒரு இடத்துல ஒருத்தர் வியாபாரத்தில் இருக்காரு, இல்லை வேலையில் இருக்காருன்னா அடுத்தவங்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வேறு ஏதாவது வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலை முக்கியமாக வியாபாரம் முக்கியமாக, நிறைய பணம் கொடுக்குமான்னா வியாபாரம் நிறைய பணம் கொடுக்குங்க. ஆனால் வியாபாரத்தில் ஐடியா இல்லாமல் போனீங்கன்னா இருக்கிற பணமும் போயிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மூளையால் ஒர்க் பண்ணணுங்க. இந்த ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்கிறதுங்க. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. நிறைய பேர் நான் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறவங்கன்னா அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற ஐடி பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தமாக இருக்குங்க. 2 நாளைக்கு நான் ரிலாக்ஸ் ஆகினா போனோம், ரொம்ப ப்ரெஷர் இருக்குன்னா, ஏன்னா மூளையால் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெரிய அழுத்தம் உருவாயிடுங்க. உடம்பால் ஒருத்தர் ஒரு ரிக்ஷா மேன் இருக்காருங்க. அவர் உடம்பால் தான் ஒர்க் பண்ணுறாரு. அவர் ஈவினிங் போய் படுத்தோடனே தூங்கிடுவார். ஏன்னா அவர் மைண்ட் ஃப்ரீங்க. நாளை காலையில் யார் எங்கே கூப்பிட போகிறான்னு அவருக்கு தெரியாதுங்க. நிறைய பேர் சார் ரொம்ப அழுத்தமாக இருக்குங்க சார், ஐடியில் எனக்கு 24 மணி நேரம் வேலைங்க, எந்த நேரம் லேப்டாப்பில் இருக்கேன், இதுக்காக நான் ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சிடலான்னு நினைக்கிறேன். ரைட், அங்கே அழுத்தம் நினச்சி இங்கே தெரியாத வியாபாரத்தில் வந்தீங்கன்னா இது அதை விட அழுத்தமாக மாறி போயிடும். இது டிஸ்கரேஜ் கிடையாதுங்க. நீ வியாபாரத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லலைங்க. நான் என்ன சொல்கிறேன், 70 பணம் கூட முக்கியம் கிடையாது வியாபாரத்துக்குங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு பணமே இல்லாமல் வியாபாரம் பண்ணுற வியாபாரங்கள்லாம் நிறையா இருக்குங்க. ஆனால் அந்த வியாபாரத்தை பற்றி நமக்கு தெரியுமா? அந்த வியாபாரத்தை பற்றி அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் 1 வருஷம் அனலைஸ் பண்ணு. அந்த வியாபாரத்தில் எவ்வளோ பேர் சக்ஸஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்லி. பணம் இல்லாதவங்க மட்டும்தான் இங்கே உஷாராக இருக்கணுங்க. பணம் இல்லாதவங்க இந்த மாதிரி மோசமான தொழிலை தேர்ந்தெடுத்துக்கிட்டு போய் மாற்றுறதுங்க. அப்புறம் நிறைய வட்டிக்கு ஆசைப்பட்டு போய் நம்ம பணத்தையே எங்கேயாவது கொடுத்துட்டு அவங்க பின்னாடி நம்ம சுற்றுறதுங்க. ஆமாம், இதெல்லாம் பண்ணவே கூடாதுங்க.